டிக்கெட் வந்து முன்னாடி 11.5 கேட்டான் டிக்கெட். ஏய் எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மேட்ச் போட்டு வரேன்னு இந்த டேப்லெட் எத்தனை டேப்லெட் காலி வருது? மோர்க்கு ஒரு பாப்பா இருக்காங்க. இல்ல இதே புல்லட் இல்ல இது எலக்ட்ரால். மோர்க்கு ஒரு பாப்பா இருக்காங்கல. குட்டி பாப்பா. அந்த 1 லிட்டர் பாட்டில் எலக்ட்ரால் தான் வச்சிருக்கேன். அது ஒண்ணு தான் 1 லிட்டர் மேட்ச் முடிச்சிட்டு 26 கிலோமீட்டர் டோட்டலா ராயப்பேட்டா. அவ்வளவு தூரம் போறது வேற பிரச்சனை இல்லடா. வரும்போது ஏதோ மவுண்டன் டெரெயின்ல வந்த மாதிரி இருந்தது ரோடு டக்கு 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 ஆடுது. இப்போ ரிட்டர்ன் வர மேட்ச் முடிச்சு உடம்புலாம் வலிக்கும். அது டக்கு 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 போகணும். 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் மால் வரைக்கும் ரோடு அப்படிதான் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு நல்லதுதான். இது ஃபுல்லா தெரப்பி மசாஜ் வச்சுக்கோ. ஒரு பண்ணி நின்னுட்டு போ. ஸ்கூட்டர் நின்னுட்டு போடா சூப்பரா இருக்கும். இதுக்கு அது அத்தனோண்டு டயர் பழுக்கி விட்டு கை காலெல்லாம் கிழிச்சு நான் வீட்டுக்கு ஏன்னா வேற வண்டி இல்லை. ஹோண்டா கிரெடியா ஸ்கூட்டர் அது உடஞ்சிச்சு ஜிஎம். ஜிஎம் பேட ஏன் பேட் என்ன பேட் எந்த வெளில போனேன் மொத்தம் 25 கிலோமீட்டர் இருந்து 10 கிலோமீட்டர் அங்க வாங்கினது இங்க யூஎஸ்ல ஒரு சேஃப்டி அங்க பேட்டரி எப்பற காஸ்ட்லியா இருக்குமா கொஞ்சம் மொத்தம் 10 கிலோமீட்டர் அப்படி தான் போய் ஆகும். அதுக்கப்புறம் லெஃப்ட் அடிச்சு வேலை சரிக்கா போலாம். டாலர்ஸ்ல தான் சொல்றேன். டாலர்ஸ் How many lefty are there? How many left are there? வேற ரூட் இருக்குன்னா into 86 85 How many US ra 85 சரியா நோ டார்கெட் ரொம்ப கம்மி. 15 ஹவர்ஸ் முடிச்சிருங்க. 40 ஹவர்ஸ் வரும்போது 15 ஹவர்ஸ் எப்படா வீட்டுக்கு போறதே இந்தியா நம்பர் நீ காலையில கேம்ப் போயிருந்தா என்ன நிலைமை ஆயிடுச்சு பாரு. அஞ்சே 5 பேர் தான் 5 6 See, you need to wait for the bag. I wait for the bag. I tell them that. எவ்வளோ வெயிட் வெயிட் வர கம்மி பண்ணு. ஷேர்லாம் பண்ணோம்டா. Pranav striker. no name இருக்கு அது. ஆமா நோ நேம் தான். சரி நோ நேம் striker. என்னடா கேப் அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் க்ரீம் எல்லாம் என் கேப்ல இருக்கும். பாரு உன் முடி வரைக்கும் க்ரீம் போயிடுச்சு. அது வேற வேற மேல வந்துச்சு. என்ன ப்ரோ கட் பண்ண ஹேர் கட்ட? ஆமா ஹேர் கட் பண்ண. ஹேர் கட் பண்ண. எங்கயா தெருமுனையில ஏன்னா அவனோட தெருமுனையில. ஓ பேர் நினைச்சேன்டா. தெருமுனை இப்பதான் சான்சுல டியூப் எல்லாம் வருது. ப்ரோ டேய் அப்படியே ஒரு டேப்லெட் கொடுறா. ஒரு டேப்லெட் ஆல நாங்களே தான் எலக்ட்ரால் கொண்டு வந்தோம். நாங்களே தான் ஃபாஸ்ட் பண்ணோம். ஸ்பார்க்குக்கு நாங்க ஸ்பான்சர். ஆமாடா அதுதான். அதனால தான் இந்த வாட்டி ஒரு சாரோட டியூப் யூஸ் பண்ணானா. ஏன்னா ஒரு சாரோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா அது அவங்க குழந்தை தான் நெக்ஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. தனியா இருக்கா? பராடா கீழ ஒண்ணா. ஐயோ இங்க அது ஈரம் மேடம். குடு. நெக்ஸ்ட் இந்த கார்னர் நல்லா வெயிட் நான் பாஸ்ட்ல கொண்டு வரல நினைச்சிட்டு அந்த கார்னர் ரைட்டா அடி பழகி. இன்னைக்கு யாருக்கு மேட்ச்? டெல்லியா? பஞ்சாப் டெல்லி பஞ்சாப். கேகேஆர் சார். டெல்லி பஞ்சாப் தான் நல்லா இருக்கும்டா. 330
தண்ணி குடிக்க கூடாது. விஷம் பண்ணிட்டு You ஆடுறான். can use this ice box for drinking water. ரிஷப் பந்த் எல்லாம் ஒரு 2 மேட்ச் போட்டுறானீங்க. ஈஸியா அடிப்பான். நான் கரண் சர்மா மாஸ்டர் கிளாஸ்னு சொன்னேன்டா விக்கெட் எடுத்துட்டான் அதுவும் மேய்ஞ்சிட்டானுங்க அது bottle எல்லாம் கீழே வச்சுட்டு உள்ள போடுறாங்க. கரெக்டா சொன்னேன் கரண் சர்மா மாஸ்டர் கிளாஸ் இன்கமிங் அடுத்த பால் தூக்கு எடுத்து 2 ஷூ எல்லாம் எடுத்தாச்சு அவங்க போட்ட பவுன்சர்ல டூபே பவுன்சர் ஆடவே கத்துக்கிட்டாங்க. போன் அடிக்குது. ஆமா அவனுக்கு ஐஸ்ல பவுன்சரே வராது. ஸ்டார்டிங்ல ஆடவே இல்ல. அவங்க பவுன்சர் போட்டு நெட்ல கூட இவ்வளவு சீக்கிரம் கத்துக்க மாட்டாடா. மேட்ச்ல பவுன்சர் அதே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் ஒரே மாதிரி அவுட் 4 மேட்ச்மே இப்ப கீப்பர் கோட் அவரே பேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இதே இருக்கும். அவன் பேட் பண்றான் அச்சன் ஏதோ எஜ்ல 4 ஏதோ 30 எவ்வளவு பண்றான் சைலண்ட் போடுறது. போட்டிங்க கொடுத்தான் இங்க பால் கொடுத்தான் தொட்டாங்க அதுவும் அது மிடில பண்ணலையா ஆமா நான் எல்லாம் ஹைட் வேற 37 15 அதுக்குள்ளே ஒருத்தர் ரீல் போட்டான் அச்சன் வந்து ஆரஞ்சு கேப் அப்படின்றாங்க எல்லாரும் ஏய் அதுக்குள்ள ஒருத்தர் ரீல் போட்டான்டா ஃபியர்லெஸ் அப்படின்னு போட்டு இவனோட இதை போட்டான். ஏய் ஜிடி டிக்கெட் காசா கொடுறா. சூப்பர்டா டேய் நானே கெஞ்சிட்டு இருக்கேன் அந்த மேட்ச் மட்டும் தான் போணும் வாழ்க்கையில ஃப்ரீ டிக்கெட் காசா கொடுறா. டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடாத. ஃப்ரீ டிக்கெட் காசா என்ன ஸ்ரேனா கூப்பிட்டு போலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன கிரிக்கெட் தெரியும் குட்டி பசங்க கூப்பிடவே இல்லையே. கூடி போனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பேர்த்துனே போகும் தெரியும் ஜிடி ஃபேன் தானே? ஆமா இல்லடா அவடா. அவடா. போனசல அக்ரிடேஷன் ஃபைனல்ல எப்போ எஜ்ல ஆட்டி தேய்ச்சி கொடுத்துட்டான் ஜடேஜா ஏய் கேக்குறான்டா எதுனால ஜிடி ஃபேன்? ஜெர்சி கலர் ஆமா இல்ல 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 சிஎஸ்கே வந்துட்டா நீ சிஎஸ்கே ஃபேன் ஆயிடுவ. இல்ல சிஎஸ்கே மட்டும் மாற மாட்டான் ஃபேக் ஃபேன்ஸ் எல்லாம் அட அடுத்த வருஷம் தோனி ரிட்டையர்ல எல்லாம் டிக்கெட் பிரைஸ் 750 ஸ்ரேயான் நீ நான் ஒரே தான்டா 5 over 17 runs 2 wickets. ரன் யார் ரன் அடிக்கிறா அது புரிஞ்சு தான் போல இல்லடா 3 over 17 runs யோகேஷ் 3 over 17 சொல்லல அக்செப்ட் பண்ணிக்கிறடா. ராகோ 5 எப்படி 6 ரன் போயிடுறாங்க. 2 over 7 runs தான் கொடுத்துருக்கான். 6 டேய் சூப்பரா நானும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான் என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஆமா ஆமா நீ வருவே. சரி நீங்க முடிச்சிருங்கடா. இது வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் டேய் டேய் லீக் நான் இவன் பிரீத்தி சின்ன பேரடா. சும்மா அங்க கூடி தண்ணி எல்லாம் குடி அவங்க போய் டேய் இல்ல நான் கேட்றேன் கேள. டீரஸ் பிரீட்டிஸ் தான் ஃபேன்டா. ஏய் அதெல்லாம் பஞ்சாப் ப்ளஸ் எல்லாரும் எல்லா டீமும் சம ஆடுவாங்க பஞ்சாப் வந்து கேவலமா ஆடுவாங்க சத்தியமா சாம் கரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வேற லெவல் பிளேயர் பஞ்சாப் வந்து டிராப் ஹைதராபாத் என்ன அடி அடிச்சான் பேரிஸ்ல. பஞ்சாப் போனா இன்ஜுரி. வேற நான் பஞ்சாப் ஃபேன் அவ்வளவு வருஷமா ஆச்சு டெல்லி ஒரு காலத்துல அவங்க டீம்லாம் பயங்கரமா இருக்கு. டெல்லி பெங்களூர் அப்பவும் ஜெயிக்கல. மீதி இவனுக்கு ராபின் மின்ஸ் செஞ்சுரி 2010 டேய் பைக் ஆக்சிடென்ட்டா? பைக் ஆக்சிடென்ட் ராஞ்சில ராபின் மின்ஸ். இப்போ விஜய் சார் புது வந்தாங்க இல்ல அந்த அவனுக்கு தான் வேற டேய் இப்போ ஆனா டொமஸ்டிக் கீப்பர் பேக்கப் இல்ல சார். கீப்பர் எடுத்தாங்க வேற யாரோ கீப்பர். ஏய் ஆமாடா சரத் கர்நாடகா கீப்பர் எடுத்தாங்க. சூரியகுமார்லாம் மெசேஜ் போட்டான் ஆல் தி பெஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல டேய் டேய் இல்ல சரியான பிக் சம்மர் கோஸ் ரெண்டு ராப்ல அவ்வளவு லாஸ்ட் சங்கர் ஆப்ஷன்லாம் வந்து டேய் டேய் குவாலிட்டிடா டபுள் தூக்கிட்டாங்க. சன்ரைஸ் ஓவர்சீஸ் டீமே ஆடுறாங்க டேய் 20 கோடி கொடுத்ததுக்காக அவனெல்லாம் கேப்டன் ஆக்குனா எப்படிடா நான் மேலடா அவன் தெரியும். கேப்டனா இருக்க முடியும் கிளவுஸ் டிராப் பண்ண முடியும் நான் பேக் கமெண்ட் டிராப் பண்ண முடியும் பேக் கமெண்ட் டிராப் பண்ண முடியும் டேய் மார்க்கம் ரிப்ளேஸ்மென்ட் இருக்காங்க பிலிப்ஸே இருக்கான். பிலிப்ஸ் ஆனா அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியல. அவனை கீப்பர் பேட்ஸ்மேனா ட்ரீட் பண்றாங்களா ஆல்ரவுண்டரா ட்ரீட் பண்றாங்களா? அவுட்ஃபீல்ட்ல வேற 4 பேர் அவளே பாத்துப்பான் ஆமா நம்ம ஃபீல்டிங் பண்றான்டா வா அரகடா சூப்பர்மேன் மாதிரி நீராஜ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா
Dheeraj not feeling like Ken Phillips. Flying only. ஏய் டெஸ்ட் மேட்ச்ல பறக்குறாடா அப்படி ப்ரோ எல்லா மேட்ச்லயும் பறக்குறான். தீரஜாடா ஆமா. பேசுறா சாந்தி போடா சான்ஸ் வந்துரும். ஏய் சான்ஸ் கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டு உட்காருடா உட்கார்றா தெரியல நான் ஒரு செட் கூட குடிக்கல ஷாட். ஷாட் தோனி ஷாட் தோனி ஷாட் எனக்கு போட்டு தோனி வரவே இல்ல. மாறியா இருக்கு. எலக்ட்ரல் ஆக்ஷன் தான் கொஞ்சம் எலக்ட்ரல் பண்ணேன் ஆக்ரோல போட்டியா ஆக்சிடென்ட் தான் அதுக்கப்புறம் தான் டென்ஷன் பாஸ் ஆகிருக்கேன் வயிறு கலக்குறது. அவனா வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கு நல்லா இருக்குடா ஆமா நீ ஆடிட்டு வேற போவ. அவ்வளவுதான் காலி. நீ சான்ஸ் பாருங்க ரவுண்ட்ஸ் ஓவர் 2 மிக்ஸ் பண்ணி கொண்டு வீட்டை சாப்பிடுறா போறதே இறங்கிடும். இன்னொன்று கலா எத்தனை டேப்லெட் யூஸ் பண்ணப்பா 2 தானே நான் 6 யூஸ் பண்ணிருக்கேன் 2 யூஸ் என்ன காலி இது காலியா இதனால இன்னும் பார்த்து லாஸ்ட் ஒன்று வரல. ரேட் வேணும். மொபைல் மாதிரி இருக்கு பாக்க இல்ல இல்ல முடிஞ்சிச்சு. அது குடிச்சிட்டு ஒரு ரோஜ் குடிச்சிரு. பேட்டிங் போறப்போ பேக் போடு ஆமா நான் bowling போட்டு வந்து டேய் ரேட் ரேட் கொடுத்து அப்படின்னு முடிச்சிருக்கு பாதி. இப்போ எத்தனை இல்லையா கம்மியா இருக்கு. ரொம்ப எடுத்துக்கோங்க. இருக்கா இது அந்த பேக் ஏன் ஆரஞ்சு பாக்கடா ஆனா கண்ணுக்கு நேரம் இருக்காரு. டேய் கண்ணுக்கு முன்னாடி ஆரஞ்சு பாக்கறடா இவன் தான் இது டேய் இதுவாடா எடுத்துக்கோங்க வேணாம்னு சொன்னேன் பெருந்தன்மையா சொல்லும்போது கண்டுபிடிச்சிருக்கா அப்படியே கூட 4 நாள் பழச்சு. அப்படி குடிக்கல நல்லா வர நல்லாவே இருக்கு. கேப் குடுறா. டேய் எல்லாருமே தேடுறா அட ஒரு சேனல் போயிடாரு. சரி வா. அறிவு நான் இது பண்ணு போடு. வந்து குடிச்சு வரேன். கோடி வேற அவ்வளவுதான். சரி வெச்சு. பிளேடா பவுண்டரி. பிளேடா டேய் பவுண்டரி. நைஸ்டா பிரணவ் நம்ம இதுதான் வந்து அவன் வந்து இது அவுட் ஸ்டேஷன் அதெல்லாம் மேட்ச் ஆட முடியல அதனால அவுட் ஸ்டேஷன் அலௌட் धीरज उधर मैच खेलने बारह इसलिए इधर आया அவன் அவுட் ஸ்டேஷன் சாரி அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பிளேயர் एनआरए Dheeraj, where are you from, Dheeraj? தோனி போறதா பிகார் ஜெயிலன்னு வரான் அவன் பிகார் ஜெயில் பீகாரா பீகார் தாண்டா அவன் சொன்ன எனக்கு beer னு கேட்டேன். வேற டிஆர் நம்ம பசங்க வந்து என்ன அவுட் அண்ட் பாய் मेरा काटा बॉल लो कप्तान यार आर्टिस्ट சொல்வாரே டாப் ஆஃப் தி ஆஃப் आर्टिस्ट ஒரு மேட்ச் போன மேட்ச் 0-6 இன் பார்த்தேன் சம்மடி ஸ்டைல் bowler மண்டைக்கு மேல மிடில் ஆஃப் தி பேட் ஃபீல்டர் ஆக்ஷன் முன்னாடியே போயிட்டான்டா இதான் என்ன நேரா கேட்ச் ஆனா முன்னாடியே போயிட்டா லக்கியா 6 தானா அண்ணா 4 னா கூட பரவாயில்லை. ஆட்ரா ஷாட் டேய் கோடிக்குலாம் 60 மாதிரி இருக்கு. காயா 60 மாதிரி இருக்கு. ஸ்டில் தான போடுறது ஆறவே ஸ்பீடா போறான் ஆரோ கேடுங்க. ஆறு எப்பறா போட்டான் லென்த்ல இருந்து நல்லா போறான் இருக்கு நான் நல்லா பண்ணேன் நல்லா தான் இருக்கல்ல கஷ்டம் அவன் ஆடுறது. ஆமா சொல்றேன். நம்மள கூட சுத்துறா போயிரும். லென்த் வச்சு அவளோ ஆடவே முடியாது. அதான் அவங்க சொல்லிட்டாங்க என்னப்பா பாஸ் பண்ணுவாங்க பையன் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்படி நின்னுட்டானா என்ன சொன்னாங்க ஓ பையன் பயந்துட்டான் அப்படின்னு யாரும் சொன்னாங்க. அந்த ஒரு ரன் குடிச்சாரா குழியா ஆயிட்டு சார் இப்போதைக்கு பேட்ஸ்மேன் அது wide. எங்க அடிக்கிறா சார் மேட்ச்ல அதுவும் வைடு ஒரு பேட்ஸ்மேன் நல்ல மேட்ச்ல
பரவாயில்ல उधर उसको मैच नहीं मिल रहा है इसलिए खेल रहा है इधर अच्छा हुआ रामा நீங்க கடிச்சிட்டீங்க அவருக்கு நீங்க கடிச்சிட்டீங்க அதான் மேட்ச் ஆடுறான் அப்படின்னு சூப்பரா இருக்கும் அந்த கேமரா இருக்குவாங்க பேட்டிங் ஆடுறது எவனும் கண்டில்லைங்க ராமநாசிசி மேட்ச் இது யூடியூப்ல போட்டாங்க தெரியுமா வெல்கம் டு வெல்கம் டு தீரஜ் ஆமா தீரஜ் நார்த் இந்தியன் கிரவுண்ட் கிடைச்சிரும் இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃபாலோ தி இன்ஸ்டன்ட் ரைஸ் காமெடி வீடியோஸ் தான் இல்ல தீரஜோட ரைஸ் ஆஃப் ஸ்டார் வீடியோஸ் மட்டும் பாரு மிஸ்டர் லாக்ஸ் ஸ்பார்க்கல் ஆமா மிஸ்டர் லாக்ஸ் ஸ்பார்க்கல் ஓன்லி ப்ளீஸ் ஒரு 6 அடிக்கும் போது அந்த 10x மேட்ச் ஆனடா டிஎல் வருணா இருக்கல அவர்கிட்ட சொல்றாடா கிறிஸ்மஸ் ஐ நோ வாட் இஸ் கிறிஸ்மஸ் கிஷோரோட பர்த்டே கிஷோர் அவர்கிட்ட கேக் வாங்கி கொடு கிஷோர் அதுக்கப்புறம் அவன் என்ன வாட் கேக் இஸ் கிறிஸ்மஸ் ஆமா ஆக்சுவலா மேட்ச் முடிச்சு ட்ரீட் போலாம் அவன் தான் வாங்கி தரணும் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட பாப்போம் அதுக்கப்புறம் வாட் இஸ் கிறிஸ்மஸ் கேட்டாங்க ஐ நோ கிறிஸ்மஸ் இஸ் தி டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி நியூ இயர் ஷாட் சார் கேமரா பால் தூக்குறா ஏ விஸ் வெரி பேட் கேம் பால் தூக்குறா தீரஜ் வெரி பேட் தீரஜ் போற அவர் வரதுக்குள்ள அவங்க வரட்டும் கேமரா ரிஸ்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன் தீரஜ் எழுதி நிக்கிறது முன்னாடி பின்னாடி பிராணம் விக்கெட் யுஎஸ் கீப்பிங் பண்ணா கேமராமேன் என்ன கை தூக்கி பார்த்து பின்னாடி ரியோ டி ஜெனரோல இருக்கு பாத்தியா அந்த மாதிரி நின்னா இருக்கு மாரியா இருக்கற அந்த டீம் போட்டா என்ன அவுட்டா லோ கேப் சாமையால கமான் டஸ்டே போயிட்டு 6-6 தான்டா ஏய் உனக்கு கொடுத்துட்டான்டா அவன் அவன் இனி ஆடினாலே போதும் ஆடியே போகும்போது உடம்பெல்லாம் வலிக்குதா மூளை ஒன்றும் ஆகல உருண்டு போயிடுத்து பால் விசா விசா எரும மாடு அடிக்கலாம் நான் இன்னைக்கு ரன் வரல கரெக்டாக மீட் ஆகிடுச்சு
நாளை வேற அனுப்பிச்சாங்க இன்னைக்கு வேற சந்தோஷம் வேற நான் எல்லாம் வந்துட்டேன் பேட்ல மாட்டேன் எவன்டா கண்ணு வச்சது பால் உருண்டு போயிடுவேன் பால் ஒண்ணும் இல்ல பால் ஒண்ணும் இல்ல ஒன்லி திங் ஸ்லோக்கு மட்டும் இல்ல பால் ரொம்ப உருளுறது ஒன்று வந்து அவன் பிரணவ் வந்து டிஃபெண்ட் பண்ணா ரொம்ப அதுவும் லோவாக இருந்தது அதான் நம்ம பசங்க ஆடினா அவுட்டுன்னு சொல்லிட்டு இப்போதான் சொன்னேன் அந்த டிஃபென்ஸ் ஆடுவான்ல லோக்கெட்டில் அதான் சொல்லுவேன் இதே நம்மளாம் ஆடினா டக்குனு அவுட் லாஸ்ட் 3 மேட்ச் அப்படியே அவுட் ஆயிருக்கு. இல்லை அவனோட தான் கொஞ்சம் மேட்ச் இருந்தது என்னோட ஃபுல்லாக உருண்டு போயிடுச்சு. லாஸ்ட் 3 மேட்ச் நீங்க லோ கேப்ல அவன் டிஃபென்ஸ்ல நான் அடிச்சேன் அதான் லோ கேப் 3 பால் லோ கேப் தான். லெங்த் பால் இது ஆக்சுவலி அவன் அதே தான் இங்கே அடிச்சிருப்பேன் அந்த பால் அவன் கரெக்டாக அந்த லெங்க்ல தான் போட்டான் அடிக்கலையே சொல்லுவேடா அப்படின்னா சான்ஸுக்கும் பேட்டிங் வரும்ல நாங்க பார்த்துட்டோம் வாங்க அதுக்கப்புறம் வருவான். அவனோட பால்ல ஒன்றும் இல்லை ஒன்லி ஸ்லோ வருது ரொம்ப ஸ்லோவாக போடுறான் வெயிட் பண்ணி ஆடணும் பால் க்ளோஸ் ஆனதுக்குலாம் ஆடினா கரெக்டாக போடுது பால் நீங்க சவுத்ல வந்து ஆடுனா சபரி ஸ்லோவர் பால் போடுவானா ஆடி இருக்கேன். ராட்டா பால் லேரா பாய் அதான் கூட பேஸ் போடுறான். ஓடுவான் ஸ்லோவர் பால் ஸ்லோவர் பால் போட்டா ஸ்லோவர் பால் போட்டா போய் பால் போடுவான் பால் அவ்வளோ லோ ஆகிறதுமா நம்மளோடலாம் நல்லா ரைஸ் ஆயிடுது பால் இந்த நம்மளோடலாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரைஸாக இருந்தது ரைஸே ஆகலடா இல்லைம்மா கொஞ்சம் பால் அவன் அந்த இன்னொத்த போட்டான் நல்லா ரைஸ் ஆச்சு இவனோடது அப்படியே லோவாக இருக்கு இன்னொத்த போட்டதும் கொஞ்சம் ரைஸ் ஆகுது ஐயோ பேட்டிங் போச்சே காஜி போச்சே காஜி போச்சே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கழுத்து வலிக்கணும் பிளேடடே பிளேடடே இப்போ பாரு இந்த பவுன்ஸ் ஆச்சு இதே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கழுத்து பயங்கரமாக வலிக்கும் அதே சொன்னாங்க கழிச்சு அதே நேரம் பண்ணி கொடு ஆமாம் கண்டிப்பாக வந்துடுவேன் வேறு கீப்பரா அவரோட பொசிஷனே சரியில்லை அவர் என்ன பண்றாருன்னா ஃபுல்லாக வந்து க்ளூட்ஸ் அப்படியே அவர் நிற்கிறாரு நின்றுட்டு இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு கழுத்து பயங்கரமாக வலிக்கும் இட்ஸ் லைக் ஈக்குவல் டு லைக் டூயிங் திஸ் அது கரெக்ட் ஒன்றும் இல்லைடா பால் லோ होगा बस वो ध्यान से ஆனா இவ்வளோ உருளு சார் செம்மையாக குட்டி பவுண்டரி சார் சார் திஸ் டைம் மட்டும் 6 போடு சார் நான் என்ன சார் பண்ணோம் அன்றைக்கு கேட்ச் போயிருக்கோம் சார் மிஸ் டைம் பண்ணியும் 6 அடிக்கிறேன் சார் மிஸ் டைம் பண்ணி 6 அடிக்கிறான் எவ்வளோ ஆடுவோம் அடி அவ்வளோ குட்டி 37 நான் தான் வந்து அவனுக்கு ஜீவ சமாதி கொடுத்தேன் அது ஆம்பால்டா யாருமே பாருங்க ஆம்பால் இல்ல ஒரு ஆம்பால் தான்டா அது யாருக்கார ட்ரை பண்ணா அது ஃபுல் டாஸ் இவனோட ரைஸ் ஆகுறது பார்த்தியா இவனோட ரைஸ் ஆகுறது அவன் வந்து இப்படி போடுறான்ல ஸோ அதுக்காண்டி நான் முன்னாடி நின்றுட்டேன் அதுக்காண்டியே இவன் கீப்பர் வேற வழியில் பின்னாடி போக வேண்டியது எனக்கு அவன் கீப்பர் ஃப்ரண்ட்ல வந்துட்டான்டா இதுக்கு முன்னாடி கீப்பர் பின்னாடி இருந்தான் அவ்வளோ நயா சாப்பிட்டு ஒரு சாண்ட்விச் ஆட இவ்வளோ நேரம் ஓடுது ஸ்ட்ரிமிங் ஸ்டார்ட்லேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கான் டிஎஸ் பாய்லாம் இப்போ 3 முடிச்சிருப்பாங்க இல்லடா இது ரன்னே இல்லடா இல்ல இது ரன்னே இல்ல கையில கொடுத்துட்டு ஓடுறான்
संजू हाथ में देख के मत भाग, मैंने उसको बोला हुआ तप्पू रन्ने कड़ा கையில கொடுத்துட்டான் விடுவான் அவன். யாரா ஹெல்மெட் பாஸ் ஏய் ஸ்ரேயன் மெதுவா வாடா. மெதுவா வாடா. ஏன்டா மெதுவாடா வர ஹெல்மெட் போட்டு ரெடியா ஹெல்மெட் தான்டா எடுக்கணும். आराम से खेल, बॉल आ रहा है ठीक है, लो बॉल को ध्यान से खेल बस, टाइम लेके खेल, रन बॉल रन आएगा. ஆனா எனக்கு கொட்ட பாரு இது டயலாக் பால் அண்ணா டர்ன் ஆயிட்டு டேய் பால் ஒங்கிட்ட தான்டா வருது, அது எப்படா டர்ன் ஆகி வரும் பால் நடுவுல வந்து நான் பட் ட்ரைக்கு போல பட் நான் போய் டேய் நீ தான்டா வரணும், ட்ரைக்கு போல என்ன நீ தான்டா வரணும், லாங் ஆஃப்ல இருக்குன்னா நீ தான்டா ஓடி வரணும். बाद में वो नेक्स्ट वन बॉल ரொம்ப மெதுவா தான் வருது ஓகே அண்ட் இந்த பால் ரொம்ப ஸ்லோ பண்ணாங்க அவங்களோட பேஸ் ready boundary not ready. Play dressage. நீ உன கேட்டியா குடுக்கல அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு கேட்பாங்க தனியா பேசிட்டு இருக்கேன் யாரும் ஃபாஸ்ட்டாக கையில் கொடுத்துடா ஃபாஸ்ட்டாக போட முடியாது அவுட் பண்ணி உனக்கு ஃபாஸ்ட்டாக ராமா ராமா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பூரா கிஷோர் பூரா இன்னொரு பால் ரொம்ப நான் பெட்டில் தான் போனேன். பிரணவ் நீ ஆடு ஓகே, நோ வரிஸ், நீ ஃபுல்லாக ஆடு. ஆனால் இது அவுட்டு கிடையாது, பிகாஸ் அவனே இது எடுத்துருந்தா வெளியில் இருக்கான், அவுட்டே கிடையாது. பாத்தீங்கல்ல இல்ல அதான் சொல்றேன், அவனுக்கு தெரியவே தெரியாதுடா. இங்கடா அவன் ஹெல்மெட்டுங்கிறான், சிலவாட்டி கிங்கிங் கார்டுங்கிறான். அப்பதான் கிளியரா சொன்னேன், நம்ம பசங்க மட்டும் தான் ஆட முடியாது, நான் சொன்னா இல்லையா டவுன் லைக் சார் என்ன சார் பண்ணுவோம். அதுதான் சொன்னேன், பிச்சிங் டவுன் த லெக் சைடு அவனுக்கு தெரியாது அவுட். நீ நல்லா ஆனாலும் லக் ஓசைக்கு இல்லை சார். லாஸ்ட் மேட்ச் வழிக்கு விடுங்க, இந்த மேட்ச் அம்பையர் வழிக்கிட்டா அவங்க. ராமா இல்ல ராமா, இது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் தான். எல்லாருமே நெத்தியில நீங்க வாங்க this side if straight also I'll agree and my leg is here I'm going to Pranav கிட்ட கேனே அவனே சொல்றான் லைன் அம்பையர் வர சொல்றான் பால் ஸ்பின் ஆல்ரெடி ஃபாஸ்ட் போ போறா எப்படா ஸ்பின் ஆகும். இந்த மாதிரில கூதி அம்பையர்லாம் வச்சிருந்தா எப்படி பண்ணுவாங்க? அவனுக்கு என்ன தெரியாது, லைன் என்ன தெரியாது, இம்பாக்ட் என்ன தெரியாது. என்ன சொல்றா வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படினா ஒண்ணும் தெரியாது. யாரு அவரே எப்படி ஸ்பின் பண்ணா போல சான்ஸோட ரீப்ளேல அப்படியே அங்க ஒரு கூதி அம்பையர் அதுல கேக்க சூப்பரா
மைக்ல போய் கத்திட்டு வாடா. நான் கண்டென்ட்டே சொல்லுவேன். பிளேட் கிஷோர் பாய். நான் கண்டென்ட்டே சொல்லுவேன். நீ ஷார்ட்ல இந்த மாதிரி அம்பையர் அனுப்பாது. அவனுக்கு ஒரு பேசிக்கே தெரியல. பிச்சிங் அவுட் இந்த லெக் ஸ்டம்ப் எப்படி அவுட் கொடுப்பாங்க. பர்த்டே பாய் நீ மேட்ச் முடிப்பான்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா ரணவுக்கே சொல்றான் பிச்சிங் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப். எனிதிங் பால் பிச்சிங் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் அவுட்டே கிடையாது. ஆனா அவன் அவுட் சைடு பிச்சிங் அவுட் சைடு கோயிங் டவுன் தி லெக் சைடு. அப்ப எப்படி அவுட் கொடுக்கலாம் அவன்? பேட் ஆங்கிள் தான் கொடுக்கறான் அவன். நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கறான். அவனுக்கு ஒரு எல்பிடபிள்யூ கொடுக்கல. ஆமா அவனுக்கு ஒரு எல்பிடபிள்யூ கொடுக்கல. ஒரு ரன்ரா. ஆக்சுவலி ஒரு பேட்ல படாம இருந்தது அவன் பேட் டு பேட் நானே. நான் ஆட முடியும். செகண்ட் ஓவர்ல பேட் நேரா வாங்கி நான் பாடு. அம்பையர் ஒரு கோயோட தான் இருக்காரு. பால் கிக் இந்த கிரவுண்டுக்கு தன் வரக்கூடாதுன்னு. யாரா அது ரன் பத்தி பேசுறது நீங்க? எவனோ சொன்னாங்க ரன் அவுட் நடக்கும். இல்ல யாரோ பேசுனாங்க. அதான் டேய் இவன் பேசுறாங்க ரன் அவுட் பேசுறாங்க அப்படின்னு. நீங்க ஏன் இத அது ரன் அவுட் இல்லம்மா அம்பையர் இஸ் வெரி பேட். அம்பையர் இஸ் வெரி பேட். என்னம்மா இது பிச்சிங் அவுட் தி லெக் ஸ்டம்ப் வந்து பால் பிச் பண்ணனே அவுட் கொடுக்கறான் அவன். யோகேஷ் கம்பேர் கேட்டியா போல்ட் ஆன் அவுட் இதுக்கு அவுட் குடுத்தியா பாட்டி சம்பளம் தானே பட்டது இல்ல ஹெல்மெட்டான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னானா? கோல்டு நனையிலுக்கு காத்துல ஸ்டம்ப் அப்புறம் காத்துல ஸ்டம்ப் சாஞ்சதுன்னு சொல்லிடுவாரு. அது அம்பேர் காலில் விழுந்துருச்சு. அவர் பாட்டு பேசிட்டு இருக்க நீ பாட்டு நடந்து போயிட்டு இருக்க. போலிங்கா இது சீரியஸா நீங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பாட கட்டுங்க உள்ள போங்க ஷூல போட்டு பாட கட்டுங்க உள்ள போங்க. ஆண்டிக்கு எல்லாம் பேட் கொடுங்க. I will definitely play better than you. Shot up enough. Quality. My shot. மொத்தம்தான் அது எப்படி அவரும் ஆட்டல ரொம்ப கஷ்டம். ஆச்சு அதான் டிஃபன் பண்ண அப்பதான் நான் சொன்னேன் நம்ம பசங்க மட்டும்தான் அவுட் ஆகும்டா இந்த மாதிரி பாலுக்குன்னு. பிரான்ஸ் கிட்ட சொன்னேன் நான். பிரான்ஸ் அதே மாதிரி அதே பால் அது லிட்டரா அதே பால் தான். பிரான்ஸ் தான் சொன்னேன் நான். பிரான்ஸ் நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி பாலுக்கு அவுட் ஆகும். அதே மாதிரி காமிச்சு வந்தாங்க. அவனுக்கு நீங்க உள்ளே நிக்க வேண்டாம். அவனை எதுக்கு அம்சிங்கன்னே தெரியல. அவன் 3 ஓவர் போட்டதுக்கே காஞ்சு போயிட்டான் அவன். 5 ஓவர் போட்டான். அது அப்புறம் என்ன போட்டான்? 3 போட்டதுக்கே அவன் 4 ஓவர் போட்டான். 4 ஓவர் 4க்கே காஞ்சு போயிட்டான். அது சோப்பு இப்படி ஏறுது. ரெடி புஷ் பண்ணு பிரணவ் நீ ஆவோ. பிளேடா பிரணவ். கேஸ் அவுட் ஆகி வரும்போது சார் நான் வந்துடுறேன் உள்ள. அன்னைக்கு நான் ஒரு ஓடி உட்காந்துட்டேன் நான் வந்துடுறேன். எத்துறோம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது வெயிலே போயிடும். கண்டி 10 மணி மேட்ச் தான் வர ஆஃப்டர்நூன் மேட்ச் டிராஃபிக்ல மாட்டி நான் வந்து பாஸ்கெட் வந்து சேருவேன். Hey, you people are actually playing in the peak. வரவே முடியாது என்னால. மணி ஆனா 10 மணி மேட்ச் ஆடுவோம். நான் டைம் பார்த்துட்டே அவுட் போட்டுருவேன். கிட்ட டிராவலுக்கு 3 மணி நேரம் அவுட் போட்டுருவேன். வீக்கெண்ட் ஏதுடா டிராஃபிக். என் வீடு ஃபுல்லா இங்க வந்து அந்த ஆண்டி ராயபேட் ஆண்டி வீக்கெண்ட்ல தான் அவனுக்கு டிராஃபிக். வீக்கெண்ட் வீக் டே வித்தியாசமே இருக்காது. காலையில 11 மணி நைட்டு 11 மணி கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா இறங்கிடும். ஷாட் ரெடி. ஆமா இடிக்க போறான். நீங்க பாட்டு கட்டுங்க. கார் பாடு உள்ள போங்க. 6 நேரா அடிங்க. பேசுறீங்கல்ல. அடிச்சேன்னு வச்சுக்கோ. கோச்சிங் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் வாய்ப்பே கிடையாது. சேலஞ்ச் மீ. ஃபேன்ஸ் கிரிக்கெட் விட்டுருவான். நானும் விட்டுருவான். ஃபேன்ஸ் ஐ நோ வாட் ஃபேன்ஸ் உன் கிரீட்டிங் கரியர் அந்த லைன்ரா. ஃபேன்ஸ் கார்ட் பண்ணி உள்ள போறாங்கடா. 6 4ல அடிச்சா கிரிக்கெட் விட்டுறணும்ன்றாங்க. நாயே ஓடலாம் நீங்களாலே ஓடலாம். நீ என்னடா விடணும்? நீயே அடிக்கலடா அவங்க அடிக்கிறாங்கன்றாங்கடா. பூஜை பண்ணிட்டு வரணுமா வீர சொல்றா சாஞ்சி
அவனுக்கு அப்படிதான் அன்னைக்கு 10 ஸ்போர்ட்ஸ்ல 2 ஷாட் அடிப்பா 3வது பால் அவுட் கேட்டா கால் வழுக்கிறதுங்கறான். वेट रे பூஜை பண்ணா லக்கா ஜாயேगा. ए रनिंग डा किशोर இப்போ இங்க முடிச்சு நான் போய் தூங்க போறேன். मंडा किशोर फुल आड़ किशोर இல்ல அவர் என்ன நீங்க வர நாளைக்கு போக ரெஸ்ட் தான் முடியும். உனக்கு என்ன அவசரம் ஓடுறது? நல்ல வேலை ஆகிட்டு போகுது. ஆனால் வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஜாலியா ஆடி இருக்கலாம். இல்லை அவன் பார்க்க தூரம் ஒன்றரை தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. திரும்பிலாம் போகிறது போயிடலாம் யாரும் யாரும் அடிச்சாரு நான் அஞ்சாயிரம் அவனை பார்த்து நின்றே இருக்கான் அவனை பார்த்து ஓடினே வருங்க சாஞ்சில அவன் ஸ்டார் எடுத்து அப்படி டக்குன்னு ஒரு செகண்ட் அவன் இருக்காரு அவன் ஸ்டார்ட்டே கொடுக்க அப்படி நின்றுட்டே இருக்கான் அவன் நகரவே இல்ல கிரீஸ்ல இருந்து. நீ பாட்டு ஓடிட்டே இருக்க. அவனே இப்படிதான் பண்ணுவான். நம்ம பசங்க தான் பரவாயில்ல போயிட்டு அப்படியே அப்படியே வருவானுங்க நான் அப்பவே ஓடி கை காமிச்சு போயிட்டேன் உள்ள பால பார்த்துட்டு பிளேட்ரா பரவாயில்ல அன்னைக்கு ஒரு மாசம் மேலக்க போடுறான். நான் ஏ டேஜரடா அவங்க கிட்ட ஓடி வந்து திரும்பி போனேன். அவன் அதுக்கப்புறம் அவுட் ஆனடா 2 ரன் ஓடி அவுட் ஆனடா. டேய் நான் 2 ரன் ஓட்டடா. ஐயோ ஒரு ரன் ஆச்சே தண்ணி எடுத்து போறா போறா தண்ணி எடுத்து போறா அது எலக்ட்ரான். ஏய் தண்ணிய போறடா. ஓடு பிரணவ் அவனே சொல்றான் அவன் இந்த அம்பையரே சொல்றான் அவுட் இல்லைன்னு. இல்லடா சீரியஸா இல்ல நாம ஸ்கூல் மேட்ச்ல சொல்றேன் இந்த மாதிரிலாம் 37 டவுன் லைக் போய் இங்கே இல்ல எல்லாரும் நகண்டு இல்ல ஸ்டம்ப்ஸ் Indians 3 கூட ஸ்டம்ப்ஸ் சில எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணாங்க. ஆடுறேன் அப்படி. அது அவுட் டீமோட செட் பண்ணிருக்காங்க அது நான் பார்த்தேன். சிரிக்கிறான் அம்பையர். நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் நானே பண்றேன்னா அவன்கிட்ட சொன்னேன் நான் வைடு கொடுக்குறேன் சார் அது வைடு இல்லை எனக்கு தெரியாது. அவன் ஏன்டா இத்தனை நேரம் சும்மா இருந்தேன் நீ வீடியோல வந்துட்டியா அவுட் ஆகும்போது கெட்ட கெட்ட வார்த்தை பேசினாங்க. அம்மா எலக்ட்ரோ பிரணவ் ஓய் அருண் எலக்ட்ரோ லையே தீரஜ் வேணும் தானே ஷூ போடாமல் உட்காந்துருக்கேன். வாட்டரை ஃபில் பண்ணி உள்ள இல்லடா பர்பஸ் யூ நாட் வேரிங் ஷூ. தண்ணி ஆரவ் தண்ணி ஒரு பிரதாப் தான பாத்தீங்கன்னா நைஸ் பாக்ஸ். வில் புட் ஷெட் நெக்ஸ்ட் டைம் பாக்ஸ். நாம பாத்துட்டனால தான் இல்லாட்டி 10 ஸ்போர்ட்ஸ் மாதிரி இப்ப தண்ணி தான் இருந்திருக்கும். 1 விக்கெட் கொடுக்குறியா நான் அது ஐஸ் கடியில அப்பதான் கோல்ட் ஆகும். அம்பையர் மூஞ்சில அடிக்கிற பிளேயரா பாய் யாரா அம்பையர் மூஞ்சிலே அடிக்கறோம்ல. ஏய் ரன்னிங் டா கிஷோர் சோனா ரனினா கிஷோர் பாய் பர்த்டே பாய் ஸ்பெஷல் இன்னைக்கு போலரி. நாங்க தான் ரன் ஓட்டாலே. ஏய் பிரதாப் இது அப்படியே உள்ள வை இத தண்ணிலாம் கலக்காத. இன்னைக்கு மேட்ச்க்கு ஒரு ட்ரீட் இருக்கு. மேட்ச்க்கு ஒரு ட்ரீட் இருக்கு கிஷோனா. Playing boy play கிஷோனா கூப்ல பிரணவ் கூப்டா அதான் ஓட இவங்க இருந்து கூப்பிட்டாரா மிஸ்ஃபீல்டர் ஐ மீன் த்ரோ போனது டென்ஷன் அதான் ஒரு ரன் ஓடறதுக்கே யோசிப்பேன். டேய் அன்னைக்கு ஒரு நாள் மேட்ச் ஆடுறடா என்ன சொன்ன தெரியுமா? நான் வந்து ஒரு மேட்ச் லாஸ்டா எக்ஸாம் போய் வந்தேன். ஆல் பேர் அவுட் இதுல V7 சரி 10 ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் அவுட் சைடு எக்ஸாம் பிச் அவுட் சைடு இம்பாக்ட் அவுட் சைடு. அவங்களுக்கு இந்த இம்பாக்ட் இந்த டயலாக்லாம் கமெண்ட்ரி கேட்டு அவங்களுக்கு என்னதான் ரியல் இம்பாக்ட் தெரியுமா அவங்க கேட்டாச்சுக்கோ சார் இம்பாக்ட் பேட் சார் அன்னைக்கு அன்னைக்கு நான் அவுட் ஆனது அம்பையர்ஸ் கார்னர் இருக்காங்க என்னதே புரியலாம். ஃபுல் ஆடு ஸ்ரேயான் அவன் தான் ரியலா காட்டுறான் இன்டர்நேஷனல்னா வேண்டாம் ஸ்ரேயான் நான் அன்னைக்கு விளையாண்டல பால் போட்டேன்
அவனோட பேட்ல பண்ணல பேடு. அவன் சொன்னான் சார் இம்பாக்ட் சார். எங்கடா இம்பாக்ட் சார்? பேடு சார் இம்பாக்ட். அதான் அதனால தான் அவுட் கேட்குறேன். பேட்ல இம்பாக்ட்னால தான்டா. என்னடா சார் பேட் அண்ட் பேடு சார். டேய் இப்போதான் பேடு இல்லை. ஒன் டைம் நான் ஃப்ளட் லைன் மேட்ச் விட்டு வெல் லெஃப்ட் கே அவுட். ஒருடா அப்பா வெல் பண்ணா என்னடா அவுட். டேய் எச்சா டேய் என்னடா வெல் லெஃப்ட் அவன் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் போகலடா. வெல் லெஃப்ட் அவுட்டா. அழகான மேட்ச் போறேன். ஐயோ இதுல வச்சுனா ஹெல்மெட் யோசிக்கிறேன் இப்போடா தெரியாத கிளவுல பட்டாலும் பையன் தீரஜ் அப்படிதான் 6 அடிச்சான் தீரஜ் மாலை அடிச்சுட்டு ரன் ஓடணும்னா அதுக்கப்புறம் ஹெல்மெட்ல போய் பட்டுது. என்னோட காட்சி போச்சு. அச்சி அது ரெண்டு ஸ்டாப்பா போங்க வெறுப்பா இருக்கு எனக்கு. நானும் தான் சொன்னேன் வெறுப்பா இருக்கு காஜி போச்சேங்கிறேன். நாளைக்கு வந்து காட்டு பிரசாத் அதே வீசா கிஷோர் என்ன சார் பர்த்டேனாலே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபயர் வந்துருக்கு. இன்னைக்கு நான் போலிங் போடல, நான் பேட்டிங் 50 அடிக்கிறேன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. அதானே லெஃப்டி இரு ஒரு நிமிஷம். ஒரு லெஃப்டி இருக்கு. ஆமா லாஸ்ட்லாம் டீரஸ் போட்டோ சார். ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஃபிகர்ஸ். அவரோட ஜாஸ்தி நச்சா அதானே. ஏய் நீ அவுட்ரா, நான் நாட் அவுட்ரா. ஆடவே இல்ல. பிளேயர் டேய் நாட் பேட். டிட் நாட் பேட். ஃளைங் வெல் டா பிரணவ். ரன் அவுட் யாருக்கு போட்டாங்க? ஃளைங் வெல் பாய். அவன் தான் போட்டுட்டான். பாக்கறப்பா அது அப்பே அவர் பேர்ல போட்டுருப்பாரு. ரன் அவுட் அவன் தான் தூக்கி வச்சான். அவன் தான் கேட்ச் ஒரு பால் கூட வரல. எல்லாம் போனது இங்க அங்கேயும் பறந்து வேற ஒரு பால் வரல. ஆனா அது எனக்கு கொத்த சொல்லுங்க, உனக்கு பிரதாப்க்கு நடுவுல இருந்து எப்படா பால் போச்சு? ரன் அவுட் ராமான் அடிக்கு மேல போச்சு ரெண்டு பேரும். யோகி வேற கடுப்புல இருக்காங்க. நீ வேற ஒரு பால் தட்டி குச்சிட்டியா? போட்டு டேய் ரெண்டு ஓடா. நல்லா போடுற. ஓட மாட்டான். அஸ்ட் டேய் தட்டி குடிடா பாரு. பிரணவ் லுக் ஃபார் ஹிம். டோன்ட் ரன். ராமானா உங்க பேர்ல போட்டுருங்க ரன் அவுட். நீ வேற ரெண்டு ஓடிங்க சொல்லாதீங்க. அவன் ஓட மாட்டான். ஏய் மாத்த சொல்றா. இப்பதானே தூக்கி வச்சான். அவர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சு. நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துறேன் இப்போ. ஃபீல்டிங்ல என்னோட கரியர்ல ஒரு ரன் அவுட் போச்சு. எங்கடா ஸ்கோர் இது இருக்காரடா? என்னால பார்த்தா ஐபிஎல் ஏய் உன் பேரு போட்டு என் பேரு போடுவாங்கடா. என் பேரு ரன் அவுட் ராமா. இது ரெண்டு ஆப்ஷன் வரும்டா. யார் ஹெல்ப் பண்ணா? இந்த ரன் அவுட் யாராச்சா யார் ஹெல்ப் பண்ணான்னு ஸ்கிப் பண்ணி போடுவாங்க. வெறும் பேர் மட்டும் போட்டுருக்கேன். டேய் டைரா பால் புடிச்ச. டேய் டைரா த்ரோ பண்ணல. பாலே முடியல. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேல போயிருக்கேன். நான் அசிஸ்ட் பண்ணேன் ரன் அவுட் வா. எல்லா மேட்சும் இப்படி தான். உனக்கு ரோஷன் அன்னைக்கு 70 அடிப்பேன். நீ ராமன் 100 அடிச்சிருவாரு. இது வச்சு ஞாபகம் சார். 10 பாஸ் பி கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் சார். இவன் 90ல இருப்பா. நீங்க அடிச்சிட்டே இருப்பீங்க. ஓடி வந்துருவா. 99 டா. 99ல இருக்காரு. லாஸ்ட் பாஸ் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேன்டாரு. இவன் ஓடி வந்துருவா அப்படியே. ஏனா அவங்க ஸ்மால் Straight back shot. First time. ஏய் பிரதாப் ட்ரைனிங்கா? ஏய் கிஷோர் அப்படியே விளையாடு. நல்லா விளையாடுற. நம்ம ட்ரைனிங் சார். கிஷோர் அடுத்து நீடி தான். அண்ணா பால் ட்ரைனிங். அண்ணா ட்ரைனிங் பேர் வரவேன்னு சொல்லிட்டு வர மாட்டான். பிரதாப் என்ன பண்ணுவாங்க? போவான், அவன் கரெக்டா போடுவான். ஆனா இவனுக்கு ஒழுங்கா அவனு போட மாட்டேங்குது. லாஸ்ட் டைம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வராதனால தான் வெறுப்பு. எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் நெட்ல டூடா. ஏய் கிஷோர் என்னடா இது? டயர்ட் ஆயிட்டான். 2 ரன்டா. டயர்ட் ஆயிட்டான். அவ்வளவு காலி. கேஸ் அவுட். அவ்வளவுதான். அவனுக்கு கண்ணு தெரியலையா? பின்னாடி புதுசு புதுசா வர போறது. நைட்ரோ தான் இப்போ. சரி ஆடு. சரி ஆடு.
ஃபுல்லா ஆடு ஃபுல்லா ஆடு ஃபுல்லா ஆடு ஃபுல்லா ஆடு பெஸ்டா ரோலர் ஸ்கேட் போட்டு இல்ல அடுத்ததே வெறும் அழகரும் நார்த் சைடுல இருக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்கா 60ல இருக்க 97 லாஸ்ட் ஓவர் அவர் ஃபுல்லா ஆட்டு 3 பால் ஆட்டு கை கொடுக்க மாட்டேன் 90ல இருக்க டேய் நான் கூட கொடுக்க ஆக்சுவலி ஓடிட்டே இருக்கேங்க நான் சொன்ன அவங்கிட்ட நான் 2 பால் 3 பால் தான் கொடுக்க போறேன் நீ அச்சனா அடி எல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அவன் அடிக்கவே இல்லை அதான் சொன்னேன் கொடுத்தேன் அந்த 3 பால் அடி இல்லைன்னா கிடையாது நான் வந்துட்டேன் நீ ஆட்டி அப்படியே ஸ்டே நீங்க நான் ஓடி வந்துட்டேன் அப்படியே இல்லைன்னா உனக்கு செஞ்சுரியா இருக்காது 97 ஸ்டாண்டர்ட் அதுக்கு அடுத்த பால் டாட் லாஸ்ட் பால் 4 இல்ல 4 அதுக்கப்புறம் சிங்கிள் கொடுத்தேன் லாஸ்ட் பால் ஸ்டாண்டர்ட் 97 ஆயிருமா இதே பாக்குறேன் ஒரு ஓவர்ல 37 ரன் வந்ததுனால நன்னே அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணல டேய் அவர் தூக்கி எங்கேயோ போட்டது 54 டேய் ஆனா நீயும் அபிஷேக் பண்ணல ஒரு வைட் பால் சென்ட் பேட்ரிக்ல சூப்பரா பண்ணோமே சென்ட் பேட்ரிக் வைட் பால் பேட்டிங் வெல்ல பால போய் சேஸ் பண்ணி டிஃபென்ஸ் ஆடுறாங்க ஆமா இவனும் அபி அண்டர் 14 பாஸ் அவனுக்கு டிஃபென்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கல நினைக்கிறேன் இல்ல இவன் தான் யோகி தான் பண்ணிருக்கான் யோகி போ தண்ணி கொண்டு வாடா அவனுக்கு பிரணவுக்கு தண்ணி எலக்ட்ரானிக் தண்ணி கொண்டு போ ஓடு 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 ஃபுல்லாவே ஆட சொல்றேன் எதுவும் யோசிக்காம ஏய் அடிச்ச டிஃபென்ஸ் பத்திரம் கத்துக்கல டிஃபென்ஸ் பத்திரம் கத்துக்கணும் நீ டிஃபென்ஸையும் இப்படி அடிக்கிற நல்ல விளையாண்ட இந்த பாரு நல்ல ஷாட் அது இந்த ஷாட் அது 2 ரன் ஓடி இல்ல டிஃபெண்ட் பண்ண போய் எதுக்கு அப்படி இதா எடுத்துன்னு தெரியல சே அவனுக்கு ஆடுறான் சரியா எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு ஆடு ஈஸி வின் தான் இது 80 ரன்ஸ் தான் அடிக்கணும் எவ்வளோ வந்துச்சு 70யா 54 எவ்வளோ ரன்ன பாலோட கம்மியாக தான்டா இருக்கு சரியா ரன்ன பாலோட கம்மியாக தான் இருக்கு ஆடினா போதும் அவனுக்கு ஆடி கூட போதும் சரியா ப்ரெஷர் எதுவும் கிடையாது புது பாட்டு நினச்சி ஆடு புது பாட்டு நினச்சி ஆடு அப்பதான் பார்த்து பார்த்து ஆடுவேன் ஏ பாத்திரா படாதத்துல பற்ற போதே இது மாதிரியே ஆடு படாத பற்ற போது அது மாதிரி யோசனை நல்ல ஷாட் சார் பாய் அப்படியே நின்னுட்டா 6 தான் அப்படியே சோர் பையா பார்த்தா ஒரு பிச் ஐயோ யார ஷாட்னா ஆமா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் கொண்டு போறேன் நல்ல மனுஷன் ரோடிக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் இருக்கு நான் நின்று அப்படியே ஆனா கிஷோர் ஸ்ட்ரைட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஷாட் இது நல்ல ரன்னிங் நான் பார்க்கல சரி ஃபோர் போயிடுச்சு நினைச்சேன் அப்படியே அதுக்கப்புறம் தான் எடுத்து அடிக்கிறேன் அதுக்கப்புறம் தோனி ஓடினா ரன் எடுத்துக்கலாம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல பாத்தேன் இந்த வெள்ளட்ரா டேய் வைடா இல்லையா யோகி தான் வைட் கிளாஸ் நல்ல ஃப்ளாப்பாடா பாரு ஏய் அவன் இப்படி கீப்பர் புடிச்சிட்டு இப்படி தான் போடுறான் கீப்பர் பார்க்க கீப்பர்லாம் டைம் கண்டிருக்காரு இல்ல 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 ஒரு 2 வாட்டி பெஞ்ச் ஸ்டோக்ஸ் அவன் இங்க தான் பிடிச்சான்டா இங்க பிடிச்சிட்டு இப்படி படுத்துட்டு இப்படி அடிக்கிறான் ஷாட்ரா டேய் ஷாட் அடே பரவாயில்ல பரவாயில்ல ரன்னிங் அடே குட் ரன்னிங் பாய்ஸ் ஹெல்மெட்ல இருந்து நான் அவுட்டா போறேன் எல்லாம் மாத்தணும் அது அம்பையர் ப்ரொஃபஷனல் லீடர் மாதிரி சரி ஃபண்ட் ஏப்ரல்ல தான் தீரஜே பாறா தீரஜ் பாறா டேய் அங்க பாறா கிளாடியேட்டர் கால்டி கால்டி அபிபாஸ் அடிபாஸ் நிக்கி டீமா அப்படின்றது பூமா டீமா அம்பையரோட அறிவை விக்கெட்ல இருக்கு அம்பையரோட அறிவை விக்கெட்ல இருக்கு அங்க விட்டாங்க ஸ்கோர் கார்டே விட்டாங்க
iPad you have to put in that snap da bro adu தப்பா இருக்குன்னு வரீங்க எங்களுக்கு இதுதான் ஆகும் நேற்று அந்த மாதிரி தான் ஒன்று அடிப்பான் இவன் கரண் சர்மா பால் பார்த்தேன் கிஷோர்னா இன்னைக்கு தான் நீங்கள் நல்லா ஆடினீங்க ஃப்ரண்ட்டை ஓப்பனிங் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி பிளேட் அடே ரெண்டு ஓடுறா மூணே ஓடலாம் யோகேஷ் மூணே ஓடலாம் யோகேஷ் கமாண்டா பால் எடுக்கடா யோகேஷ் நீ ஃபாஸ்டா ஓடணும் நீ தான் ஓடணும் ஃபாஸ்டா அவன் வந்துருவான் ரன்ன பாலுக்கும் கம்மியா தான் இருக்கு டைம் எடுத்து ஆடிக்கலாம் சந்தோஷம் ஷார்ட் ரெடி ஒன்னு ஆடினே இருங்க பிளேட்ரா சொல்லுவாங்க சூப்பர் கிங் சொன்னாரு எல்லா லீக் ஒரே நீங்கள் வந்து எந்த லெவல்லேருந்து வேணால் வாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் ஆடுங்க தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆடுங்க எந்த லெவல்லேருந்து ஆடுங்க ஆனால் ஷோ யுவர் நீ வந்து மேலேருந்து வந்திருக்கனா நீ அந்த மாதிரி பிளேயர்னு காட்டு கிரவுண்டில் நீ காட்டு அப்போ ஓகே ஒத்துக்கிறேன் சும்மா நீ வந்து நீ ஃபஸ்ட் டிவிஷன் பிளேயரு செகண்ட் டிவிஷன் பிளேயரு தேர்ட் டிவிஷன் நீ காட்டு அந்த உன்னுடைய இதே காட்டு அப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுறேன். அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் பிளேயரு பயங்கரமான பிளேயர்னால் காட்டுவீங்க. இப்போ போலிங்கோ ஃபீல்டிங்கோ பேக்ரவுண்டையோ காட்டுங்க. அதுவும் உங்களை எடுத்துகிட்டு போகும். அவன் காட்டுறான் பாரு. இப்போ அவன் நீங்க நின்று ஆடினே இருக்கான் பாரு. அவன் வந்து ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தாலே தெரியுது. அடுத்ததான் க்ரியேட் பண்ணுங்க எல்லாத்தையும். நீ பண்ணிட்டா ஆல்ரெடி. ஓகே யோகேஷ், நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். டைம் எடுத்து ஆடு, நோ ப்ராப்ளம். எவ்வளோ பால் எவ்வளோடா? கடைசியில் சொல்லவே இல்லை. சொல்லுவல்ல ஏன் தப்பு இல்லை அவன் தப்புன்றவல்ல. அவர் வீடு அதெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வீடு எங்கடா பாப்பாரு? எங்கடா இது? யாரா லைவ் ஸ்ட்ரீம்ல யாரா அனுப்பிச்சு விடுவாங்க. இது லைவா? இது ஹைலைட்ஸ் போடுவாங்க. நல்லா விட்டு கேள்வி அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் அவர் அதான் போட்டு போனார். உள்ள கேம் லிங்க் மட்டும் வாங்கிடலாம். போலிங் மட்டும் அப்பா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் அப்போ வர ரன் அவுட் ஓரே கேட்ச். பிரணவ் வாங்கிட்ட பேசுறா. 1 ரன் எடுத்தா ஆடினாலே வின்னு, 1 ரன் ஆடினாலே வின்னு. பேசு. நம்ம ஒன்று சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்றீங்க. 1 ரன் ஆடுறா அப்பதான் 6 தான் போவீங்க. டேய் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க மேம். நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க பேட கொண்டு உள்ள போயிடுங்க. நீங்க சான்ஸ் நானு சயான் ரிட்டையர் ஆகுது கன்ஃபார்ம். ரிட்டையர் ஆகவே சொல்ல சேலஞ்ச் விட்டாங்க. நாங்கள் உள்ளே போய் நான் பேட பண்ணி 6 4 அடிச்சிருவேன். அடிச்சா எல்லாருமே ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதான் அடிச்சா அப்புறம் நீங்களாம் இதுக்கு ஆடணும். 3 பேர் ரிட்டையர்மெண்ட்டு கன்ஃபார்ம்டு. 6 அடிச்சா நான் ரிட்டையர் இருக்கேன். அண்ணா பியூட்டிஃபுல் ஷாட். அந்த பால் போட்டுற போறான்னு அதுக்கப்புறம் நிறுத்தி
டிஃபரெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அதே ஷாட்டை திரும்பி ஃப்ளோவில் அடிச்சலான்னு போகிறேன். அதுவுமே I was watching over there. எம்டிஆர் கேசரி அங்க அடிக்கலாம். உண்மையே சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் பிரதாப் தானே? கோச் பிரதாப். ஆமா நான் இவன் வெறுப்பேத்துல அதுதான் ஸ்லிப் பண்றேன் வேணா போய் உனக்கு அண்டர்லாம் போட்டு உனக்கு அப்பதான் வெறியோட ஆடுறான்ற மாதிரி ஒரு சான்ஸ். நான் செட் பண்றேன், நான் கேவலமா செட் பண்றேன் உங்களுக்கு தெரியும். இல்லடா உனக்கு அண்டர்லாம் போட்டு இந்த ஆள விட்டுருக்கான் பாறேன். இல்லடா இன்னைக்கு நல்லவனே. ஏதோ உன் கேம மறந்துட்டு நீ கோச் ஆயிட்டு போறது. ஆமாண்ணா கரெக்ட் தான். ட்ரில்ஸ் ஆடுறா ஸ்ட்ரைட்டா ஆடுங்க. டேய் கம் ஆன் பாய்ஸ். ஏய் ரெட் க்ளவ் போட்டா என்ன மாதிரி ஆடணும்னு இல்ல. கம் ஆன் ஈஸி. ஏய் ஈஸி பாய்ஸ். உன் கேம் போச்சு. இந்த மாதிரி ஓடுறான். எங்க அவங்க போச்சு? பாவம். அவன் இன்னும் ஆடிதானே இருக்கான். என்ன சின்னனா இருக்கான். இது என்னைக்கு போய் சொல்லி கொடுப்பானா இப்ப அவன் இவனுக்கு சொல்லி கொடுத்து இவன் நல்லா ஆடுறான். இந்த மேட்ச்ல சார் அதனால மாஸ்டர் கிளாஸ் பண்றான் சார் லாஸ்ட்ல. அப்புறம் தான் ஆடுவான். ஆமா அப்புறம் ஆடிடுவான் கரெக்ட். வேறா டேய் டேய் ஓடி நீ ஃபாஸ்டா ஓடுறா. கோச் பிரதாப் கிரேட்டர் தென் பிளேயர் கீப்பிங் பண்றியா? அதுதான் சொல்றேன். அவன் அடுத்த வாரத்துக்கு போட்டு போ. That's it boys. நீ எங்க ஆட போற? லே தி செல்ஃபிஷ் மேட்ச் ஆட நினைச்சிட்டு. செல்ஃபிஷ். ஏமா சொல்றா அப்படி தான் ஆயிருக்கு. அவன மாதிரி இரு. அதோட டீப் கடிச்சு யாஸ்தே. இதெல்லாம் ரன்னே கிடையாது. கரெக்ட் தானே? சான்ஸ் மாதிரி இருக்கணும் த்ரோ டவுன். சான்ஸ் மாதிரி த்ரோ டவுன். நன்றாவே போடுவான். நீங்க கால்ல பேட்டிங் கிடைக்கலன்னு சொல்றான். சாரி இது சொல்றேன். இல்ல என்ன பண்றது? எனக்குலாம் நான் இப்போ புஞ்சட் போடுறேன் அப்படின்னா என்னோட நீ கீழே போடுவான் எனக்கு மண்டைக்கு அது மேல வந்து அதுக்காக எனக்கு ஹாப்பியா சொல்லுவாங்க. போடுறா. கேட்டாரு பாடே விடல நானு. நான் விட்டேன். எனக்கு வானே எனக்கு ஃபுல் வாங்க டாஸ் கூட வர. எனக்கு ஃபுல் ஷாட்டே ஆடலடா போடா. எனக்கு ஃபுல் டாஸ் கூட வர. ஆக்சுவலா எனக்கு அடுத்த மேட்ச் நான் புல்ல தான் அவுட் மேட்ச்ல அவுட் ஆயிட்டு வந்து சான்ஸ் நீ போட்ட ஃபுல் ஷாட்னால தான் அடுத்த மேட்ச் நான் புல்ல தான் அவுட் ஆனேன். சார் அட கேவலமா ஆடலங்க சார் அட ஷாட். Hey boy, it's okay. ஏய் ஏன்டா அப்படி திறந்து தந்தா ஐஸ் எல்லாம் இறங்கி போயிடும். அப்புறம் ஒண்ண உள்ள பெட்டில படக்கி குத்துமா. டிக்கெட் கொடுக்கலாம் அதான் பண்ண போறோம். Later boys. சத்தியமா இவன் விக்கிற டிக்கெட் தான் நீ கிட்னி எல்லாம் இது தான் வாங்குவான். மார்க்கெட் ரூம்ல இருக்கா? அப்பா நம்பர் எடுத்து. அப்ப யாரு ஆட் பண்ணு? யாரு? யாரோட ஆட் பண்ணு? ஒண்ணு மட்டும் ஆட் பண்ண போதுமாடா? டேய் இல்லடா ஆட் பண்ண முடியாதுடா. வியாபாரம் தான் ஆட் பண்ணுவோம் இதெல்லாம். அதனால வியாபாரம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆறவா? மேட்ச் பிளேயிங்ல எடுத்துக்கிறேன். பிளேயிங்ல டேய் ஆட் பண்ணா மெசேஜ் போட்டுறடா டேய். அப்புறம் அம்மா அப்பா மாதிரி நோ பால். ஆட் பண்ணா மெசேஜ் போட்டுறடா பிளேயிங்ல மேட்ச். பேசணும்னு தெரியாது. நான் தமிழ்ல தான் பேசுறேன் அவன்கிட்ட. அப்படியே இங்கிலீஷ்ல பேசுறேன். தமிழ்ல பேசுறேன். ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் பேசணும்னு தெரியாது. எவ்வளவு வருஷமா இங்கிலீஷ் every overs we can't be coming for எங்கடா ஸ்கோர்? நீங்க கிரிக்கெட் ஆடுறது சூப்பர் ஆடா. எங்கடா ஸ்டாப்ஸா? ஆட் போட்டாங்க. இப்பதான் ஆரம்பிச்சாங்களா? டேய் எப்படி வந்திருக்கற? ஆமா முதல்ல இல்ல. யாரு சார் நம்ம பாக்குறீங்க டைலர் டெஸ்ட் இவனோட எங்க இருந்தான்? ரிங்கு சிங்லாம் எங்க இருந்தான்? யூபி நான் யூபி யார்கண்ட் ஆமா. சார் ரிங்கு சிங் யூபி டைலர் டெஸ்ட் டீம் இருக்குல சார். இன்னைக்கு மேட்ச் ஆடுறாங்க. ஆபரேஷன் 319 அடிச்சாங்க 25 ஹவர்ஸ்ல. சார் 393 மோட மேட்ச் போடுடா. டேய் டேய் ஆடுற மாதிரி ஆடினே இருடா. அந்த மாதிரி ஆடினே இருடா. ஃபுல்லா ஆடுறா. ஒரு 10 ஓவர் ஆடுறா. சார் மெசேஜ் போட்டுருங்க. மெசேஜ் போடுங்க. அவன் ராமாயண அகாடமி பாய்ஸ் didn't come. டைலர் டெஸ்ட் புனி போடுங்க. இல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறாங்க. ராமாயண பாய்ஸ் ராமாயண பாய்ஸ் didn't come.
319 அடிச்சிட்டாங்க அவங்க டெய்லண்டர்ஸ். அந்த ஒரு டோரன் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் அவங்களை கூப்பிட்டாங்க, கேன்சல் ஆச்சு. ஏய் அன்னைக்கு நம்ம ஆடணுமே பிரதாப் அந்த டீமா கேசி தம்பி. ஓ இன்னைக்கு சரி 319 அடிச்சிட்டாங்க ஆப்போனன்ட் 25. ஷாட்ரா டேய், குவாலிட்டிடா டேய், குவாலிட்டிடா ப்ரோ. ஷாட்ரா டேய். 319 எப்படிடா அவங்களோட மேட்ச் போடலாம். ரோஷன் பெருசாகிட்டாங்க இப்போ. இல்லடா இங்க நாங்க பவுண்டரிடா, அவரை தான்டா பவுண்டரி. அவர் 17 6 அடிச்சாரு. குட்லே தாடே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேய் குட்டி கிரவுண்ட்ரா டேய். இதெல்லாம் கணக்கு கிடையாது சான்ஸ். வர்றா இந்த ஸ்பின்னர் எப்படி போடுறான் பாருடா. ரெடி வெல் பிளே ரெடி. டூகி போடுறான். டூகி போடுறான். டவுன்ல போட்டா 5 லைன்ல இல்லனா வெல்டா பவுண்டரியா போயிருக்கும்டா. இவன் யோகேஷ் தான். யோகேஷ் கோதன் மேட்ச் எல்லாம் போட்டிருந்தானா நல்லா பின்னாடி போவாங்க. அவர் இது வந்து பிரபுடா. நல்லா இருக்கு. லிட்டரல் மீனிங் இருக்கு. ரெடி வெல் பிளேட்ரா. 21 balls ஓட வச்சிருக்காங்க. யோகேஷ் இன்னும் 50 தான் அடிக்கணும். 10 ஓவர் நில்லு போதும். 10 ஓவர் நில்லு. விவேகானந்தா கிரவுண்ட் இல்ல, புரியுதா? ஃபீல்டிங் இருக்கும். 10 ஓவர் நில்லு. 17 6 அடிச்சாரு. 21 balls பண்றது. 17 6 அடிச்சாரு. நான் நாகா நிக்கிறேன். ஒரு 3 பிளேயர் இருந்தா மேட்ச் இல்லடா. எல்லாத்தையும் நீ அந்த மாதிரி தான் பிளேயர். ஏன்டா நீ மாறா? இல்ல நல்லாவே ரைட்ல போச்சுன்னு நினைச்சேன். அதை வரும் போயிட்டேன், பார்த்து டக்குன்னு போயிடுச்சு. பிளேயர் ரெடி. பரவாயில்ல. நல்லா குயிக்கா போயிடுச்சு. செகண்ட் போட் இங்க போச்சு, இங்க மேல போச்சு. இங்க போட்டு பால். அப்படியே உரசிட்டு போகுதுடா எனக்கு. இங்க போட்டு பால். ஹெல்மெட்ல போல சென்டர் பால் போல இருக்கு. யார் இதுதானே? செகண்ட் பால் தான். அப்படியே உரசிட்டு போகுது எனக்கு. அந்த ஒரு நிமிஷம் ஹாப்பி பர்த்டே பாரு. அந்த உரசினா தான் அவனுக்கு வேலி வந்து ஸ்ட்ரைட் அடிச்சான். டேய் என்ன உரசலையாடா? என்ன ஏத்தியாடா? உன் நம்பர் எப்படி சேவ் பண்ணுங்க? நல்லா விளையாடு. கண்டினியூ பண்ணி. நீ அடி உனக்கு பால்ல இறங்க எவ்வளவு ரைஸ் ஆயிடுது. இல்ல உனக்கு என்ன ரைஸ் ஆயிடுறா? நீ அடிச்ச ஷாட் அவுட் வாங்கிக்கோ. கேமரா பதிவாயிருக்கு. இல்ல அது அந்த என்ன சூப்பரா வந்திருக்கு பாரு. ஆமா கரெக்ட். போஸ் சார் அடிச்சு பாரு எவ்வளவு கவரா இருக்கு அப்புறம் தெரியும். லிங்க் வாங்கிக்கோ. லிங்க் வாங்கிக்கோ. ஓடுதா ஃபர்ஸ்ட். இல்ல க்ளோஸ்ல இருக்கு. விக்கெட் க்ளோஸ் இருக்கு. விக்கெட்ல க்ளோஸ். அப்ப நீ போய் வாங்கிக்கலாம். கேட்டுக்கு போகும்போது என்ன யூடியூப் சேனல் சென்டர் விக்கெட், அந்த சென்டர் விக்கெட் ஃபுல்லா போஸ் வேற அப்புறம் ஷார்ட் அடிச்சு போஸ் வேற. அவன் இப்படி அடிச்சிட்டு இப்படி வர நிக்கிறான். பால் என்ஜாய் போறது அப்படி பாத்துட்டே. அது அடிச்ச உடனே தெரிஞ்சது ஃபுல் ஹைலைட் வரும்னா. நிறைய ஷாட்ஸ்லாம் வாங்கணும். சார் உன்னோட அந்த ஸ்ட்ரைட் அடிக்க ஸ்டார்ட். பேட்டிங் ஆடுற ரன் அவுட். ஆமா ரன் அவுட் கண்டிப்பா வாங்க. நானே யூஸ் பண்ணி டிஆர்எஸ் அம்பயர் காமெடா சார். அந்த இது கூட வாங்கிருக்காங்க. அந்த செகண்ட் பால் கூட வாங்கிருக்காங்க. பாக்கணும் அது எப்படி இருந்துது. எப்படிலாம் மண்ட பேருக்கு மாதிரி இல்லடா ரொம்ப एक्चुअली இல்ல ராகோ ஒரு போல்ட். ராகம் போல்ட். ராகோ போல்ட். ஓ ராகம் போல்ட். என் போல்ட். தீரஜ் ஒரு காவா அவுட் ஆனே. அது கண்டிப்பா இருக்கும். இங்க மிட் விக்கெட். அங்க 4 காவோ. இதோ இங்க ஒருத்த பின்னாடி ஒரு கீப்பர் காவ் அவுட் ஆனா. கேட்ச் 4 விட்டா. கேட்ச். ஏண்டா கார்டு 4 விட்டே அப்புறம் சான்சோட ஏய் அது உன்னோட கரெக்ட்டா இப்படி விட்டான். என்னடா போறானே பார்த்தா அது போய் ஸ்ரேனர் பால் தானே. சேன் இல்ல யோகியோட பால். ஸ்ரேனர் பால் ரெண்டு வாட்டி. இங்கேந்தா
4 போச்சு பை இல்ல இவனோட பால் என்னோட ஸ்லிப் கேட்ச் பாருங்க எந்த விட்டானே உன்னோட பை குவாலிட்டி ஸ்லிப் கேட்ச் சான்ஸ் ரெடியெல்லாம் அந்த பால் அதான் ஃப்ரான்ஸோடது ஷேனோடது ரெண்டு விட்டு தான் பை 4 போல்ட் எடுத்துக்கலாம் they don't have a real pace so easily you can score அப்படிதான் நினைச்சு நானும் விளையாடுறேன் யாரும் அப்படிதான் போனோம் லாஸ்ட் இதே டோர்னமென்ட்ல லாஸ்ட் மேட்ச் யாரோடது அதான் நான் ஸ்ட்ரைட் அவுட் அவருக்கு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பால் நாட் ஆர்பிஎஸ் அடிக்கிற அளவு கண்ணாடி போட்டுன்னு சொல்றேன் நீங்க 5 சான்ஸ் கொடுத்தது பவுன்சர் வந்து போடுவான் அச்சா ஷாட் கண்ணாடி பால் போடணும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் எங்க ஒரு கேட்ச் வரும் போட்டு மேல கண்ணாடி போட்டாலே தெரியும் அந்த மாதிரி ஆ 11 கேட்ச் டேய் என்னடா நோ சொல்ற லாஸ்ட் மேட்ச் பத்தி தெரியுமா உனக்கு இவன் நோ சொல்றான் மொத்த ஆள் இவன் தான் ஒரு 10 கேட்ச் லாப் அடிப்பாரு ஆனா ஒரு ஃபாஸ்ட் 6 ஓவர்ல டைகனா ஓடுறது நான் இப்பதான் ஓடுறேன் ஒரு ஓவருக்கு ஒரு 2 கேட்ச் விட்டாங்க நோ நோ இது எங்க வரான் பாரு போய்டா அதான் இவர பால் வாட்டி விட்டா அண்டர் 14 எப்போ அடே டச் பண்ணி யார் விட்டா விடாப்ல போறா பாஸ்டா ஓடு 4 எவ்வளவு ப்ரௌடா கை வர குடுக்குறா எப்படி அப்பதான் அவன் பிரெனல் ஸ்கோர் 47 49 சார் அவன் யூஸ் ஆயிடுச்சு சார் ஒரு 13 அடிக்குங்கடா ஓவர் சவுண்ட் ஆயிருக்கு 50 in 76 20 குள்ள முடியும் நாளைக்கு அங்க பாத்துக்கலாம் அங்க பாத்துக்கலாம் ஒரு ஓவர் கொடுப்பேன் டவுன் லெக் போட்டேடா உனக்கு போலியே கொடுக்க நீ கேப்டன் ஆமா என்னடா சொல்ற சூப்பர் ரன்னிங் அடே குட் ரன்னிங் ஏய் 50 டா ப்ரோனோ 50 போல வேணாம்னு சொன்னா டேய் அவன் யூஸ் ஆயிருக்கடா வேர்ல்ட் கப்ல அது ஜோல் அடிக்கும் பாடி 45 ஃபுல்லா ஆட்டு வாங்கடா வாட்டர் வேணுமாடா நெக்ஸ்ட் ஓவர் ஓகே இந்த ஓவர் ஏய் நெக்ஸ்ட் ஓவரா இந்த ஓவர் முடிஞ்சா தண்ணிடா வாட்டர் எடுத்து போறா அரை நியூஸ் ஆகுடா அந்த எலக்ட்ரால் அவனுக்கு பிராணம் கொடு வாட்டரிங் கொடு இதெல்லாம் வேணாம் இது எலக்ட்ரால்டா பெருசு ஸ்பின் கட்டுவா அவ்வளவுதான் ஏப்போ அசரங்காட சூப்பரா பண்ணா பாத்தீங்க மீன்ஸ் பேன் பண்ணோன்னு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு மீன்ஸ் அவரு நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி இது பண்ணிட்டு 2 டெஸ்ட்டுக்கு பேன் பண்ணிட்டு வேர்ல்ட் கப்க்கு ரெடி ஆயிட்டான் அண்ட் ICC said yes he can play now எதுக்கு பேன் பண்ணாங்க ஷாட் அடே அம்பையர் கிட்ட போயிட்டு நீ நல்லா ஒழுங்கா அம்பையர் பண்ணலன்னு சொன்னா ஷாட் அடே இல்ல அம்பாட்டா 2 மேட்ச்ல வந்து ரொம்ப அன்னெசரியா இது பேசியிருக்கான் அதான் அது சொன்னது ICC பேன் him for 2 matches or அது 40-20 guys 2 test matches or 40-20 40-20 என்ன பண்ணிட்டான்னா இவன் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டான் ரிட்டையர்மெண்ட் வெளில வரேன்னு சொல்லிட்டான் இல்ல ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க நான் இப்ப திரும்பி பண்ணா ஆமா ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு நான் திரும்பி டெஸ்ட்ல வரேன்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் விளையாடாம T20க்கு ரெடி ஆயிட்டான் போர் ஸ்மார்ட் மூவ் டெஸ்ட்க்கு நான் பண்ணலாம் இங்க பண்ண முடியாது இந்த பாரு நான் டெஸ்ட்க்கு வரேன் லெவலுக்குள்ளே போறதுக்கு இந்த பாரு நான் டெஸ்ட்க்கு வரேன்னு சொல்லிட்டேனே அவார்டு ஸ்ரீலங்காவை அக்செப்ட் பண்ணிட்டு புரிஞ்சுடா போகுது ஏ போ சீக்கிரமா ஓடு ஃபாஸ்டா ஓடு யோகேஷ் ஃபுல்லா ஆட்டு வா சொல்றா ஒரு 10 ஓவர் ஆட சொல்றா 40 ரன் வேணும் சொல்லு ஸ்விங்கே ஆடுனீங்க இவ்வளவு திரும்புது பால் யார் வருது ஃபர்ஸ்ட் ஓவர் ஆனே அவுட் சைட் ஆப்ஷன்ல இருந்து மிடில் ஸ்டம் வரையும் வருது பால் அதனால இன்சைட் 2 பாலும் இன்சைட் அங்க ஆட போனா அப்படி பட்டி எனக்கு போடும்போது ஆகவே ஒண்ணுமே நான் க்ளீனா பிக் பண்ணேன்டா அவனை எனக்கு பால் ஆச்சுன்னா நான் சொல்லுவேன்டா உனக்கு எனக்கு பால் நேரா வந்துச்சு டவுன் லைக் இல்ல அவுட் அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டா கவர்ல ஒன்னு ஸ்ட்ரைட் ஒன்னு அடிச்சேன் அவன் முடிச்சிட்டு நேரா அப்ப ஸ்விங் ஆகுதுன்னா எனக்கு இங்க போயிருக்கும் பால் இங்க வந்துருக்காது 2 பால்
ஷாட் ஏமா வித் ஸ்விங் ஆடுவ நீ இப்படி தான் ஆடுவ அப்படியே நேரா பேட் எடுத்து அம்பையர் மட்டும் கழுகுக்கு இன்ஜின் என்ன கழுகுக்கு இன்ஜின் என்ன கழுதுக்கு ஹிந்தியா மோகன்சா தண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க எலக்ட்ரா 20 minutes அடி வரைக்கும் டிஃபரன்ஸ் ஓ கிட்டா அவ்வளவுதான் மேட்ச் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் பறந்து போய் பார்த்துட்டு उसका गर्दन देख बड़ा है वो गिद्दा वल्चर है वो नॉट ईगल அது கழுத்து पर பெருசா இருக்கு பாரு வல்ச்சர் இவ்வளோ பயணமா பறக்கும் சூப்பர் டே வல்ச்சர் பறக்கும் போது பயங்கரமா வல்ச்சர் பெருசு இங்க இருந்து பார்க்கும்போது அவன் பார்க்கலாம் இப்போ இவ்வளோ கழுத்து ரெடி யோகி என்னோட ஃபேவரட் அம்பையர் ஆமா யூபி போய் கட்டு அம்பையர் ஒரு எல்லாரும் பார்த்தா அம்பையர் வேலை கட்டு டேய் ஆனா ஏட்டா கட்டுனா இருக்கு அது அவுட்டே கிடையாது பேட்ல மட்டும் போயிடும் ஆமா அவுட் இல்லாத பால் கட்டிட்டான் பேசிறாரு 41 வெரி வந்து ஆமா அது கையில தான் பட்டு கையில மட்டும் பிடிக்கிறா அப்படியே அம்பையர் வேலை கட்டு உனக்கு போய் அவுட்டு என்னடா ஆஃப்ட் போடுறான் ஷாட் டே காட்றா எவ்வளோ டு வின்டா 36 ஓபனர் தெரியாத அவன் இன்டர்நேஷனல் இல்ல தெரியும் அவனுக்கு தெரியும். அந்த ஒரு முடிய நான் சொன்னேன் யோடி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனே சொன்னான் என்னடா எங்கெல்லாம் பிளேஸ் கொண்டு வரீங்க அங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் அங்கே போய் கிரிக்கெட் ஆடலாம்னு இருக்கேன் பரவாயில்ல ஸ்டே பாய் டேக் யுவர் டைம் பங்களாதேஷ் விட்டு வேற கண்டே போல நேபாள் டேய் அசோசியேஷன் அல்ல அன்னைக்கு மேட்ச் அது ஏன்டா அவங்களே ஏன்டா ஆடினானுங்க நான் பார்த்து ஆனால் கூட ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன் நேபாளோட இந்தியாவுக்கு நாங்கள் ஸ்பார்டஜிசி ஆடினா ஜெயிச்சிருப்போம் இதுல இந்தியா வச்சு நேபாள் ஆடினாங்களே இதில் ஏஷியன் கேம்ஸில் ஸ்பார்டஜிசி ஏன்டா வேர்ல்டு கப்லயும் இவனை திருக்கி விட்டாங்களே யூஎஸ் இந்தியாக்காரனும் ஆச்சு மற்ற கண்ட்ரியும் 20 ஆல் அவுட் ஆகிங்க 20 40 ஆல் அவுட் யார் யூஎஸ் சேஞ்சிங் 250 அசோசியேட்ஸ் யுஎஸ்ஏ அசோசியேட்ஸ் இல்லை யார் எந்த மேட்ச்ல ஜெயசன் இல்லை சாரி எவனோ ஒரு 18 பால்ல இது 17 பால் யோகேஷ் பாஸ்டா ஓடு 4 பவுண்டரி 12 பால் 50 அந்த ஏஷியன் கேம்ஸ்ல ஒரு மேட்ச் டேக் யுவர் டைம் பாய்ஸ் மெதுவா விளையாடலாம் போட்டுறேன்டா ஆடி வின் பண்ணா நம்ம டாப்ல வந்துருவோம்டா இங்கே வா இங்கே எங்களுக்கு தெரியாது ஏய் அண்ணா ராமா போவே நீ அவன்கிட்ட நான் பேசுறேன் அவன்கிட்ட கேட்டு போனஸ் பாயிண்ட் போட சொல்லலாம் ஓகே சார் பிளேயர் ரெடி டம்பைட் ஓகே ஏன்டா 7 நாங்க 23 குள்ள முடிச்சோம்னா you will get a bonus point 23 ஓவர்ஸ்க்கு முன்னாடி மேட்ச் முடிச்சா போனஸ் பாயிண்ட் how much to win ஆமா சொல்டா 28 to win 27 28 to win let them play sir தூரம் ஒன்று வந்துட்டு மேட்ச் போக முடியாதுடா let them enjoy பார்த்தல ஆர்சிபி 44 நம்பர் ஒரு ஸ்டார்ட் டூப்ல அவுட் ஆனா நெக்ஸ்ட் இவன் வர பட்டிரா அவுட் ஆனா anyway you got the match அவுட் ஆனா டேய் என்னடா நடக்குதுங்க பட்டிரா கோட் பால் அவுட் கிளைம் பேக் ஃபர்ஸ்ட் பால் அவுட் எல்லாம் கேட்ச் கட்டிட்டு டேய் போய் இங்க அலோஸ் அவுட் டிஃபென்ஸ் பண்ணி அடிக்கலனா அவங்க ஆர்சிபி போயிடு இது போனஸ் பாயிண்ட் போடணும் ஆர் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க 3 பால் முடிச்சு 5 பால் தான் ஒரு நாள் பண்ணலாம் போறேன் 6 அடிச்சிருங்க ஆண்டி சான்ஸ் தெரியும் ஆர்சிபி அதெல்லாம் ரொம்ப பெருசு எனக்குலாம் சான்ஸ் ஓடுது ஆறாவது தெரியும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்லாட்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஆயா ஆக்சுவலா
இங்க லெஃப்டா ரைட்டா யாருடா நீ எப்படா லெஃப்டா அவங்க லெஃப்ட் ரைட்டா அவங்க முடிவு பண்ணியாச்சு ஜெயிக்க போறோம் சீக்கிரம் போட்டு அவங்க சீக்கிரம் அடிக்க வைங்க நான் உள்ள ஏய் யோகேஷ் சர்ரா சீக்கிரமா இல்ல இத்தனை பொறுங்க நாங்க பண்ணோமே இன்னைக்கு இல்ல அபிஷேகம் 3 ரன்னுக்கு இவ்ளோ டைம் எடுத்தீங்களா வேணுட்டு வம்பு 3 ரன்னுக்கு 3 ஓவர் ஆடணும் நீ அபிஷேகம் வேணுட்டு வம்பு பண்ணி ஆமா அவன் ஓடா டேய் ஷாட்ரா யோகேஷ் என்னடா ஓட ஓ பாக்கவே இல்ல என்னடா ஸ்டெம்ப் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் அவர் தான் ரன் அடிக்கணும்னா அப்ப பேசிட்டு இருக்கேன்னு 4 போயிடுச்சு அவர் தான் சீக்கிரமா முடியுது ஸ்டெம்ப் பண்ணிக்கிறீங்க டிஸ்ட்ராக்டிங் they have decided anyway that we are going to win so he is telling them to decide அவரும் அதான் சொல்றாரு actually they have won all the 3 today only they won அவர் தான் சொல்றாரு எல்லாத்தையும் அடிக்க சொல்லுங்க சார் என்ன சார் டீம் தோக்கடிச்சாங்க நீ ஆல்ரெடி ஒன் இந்த மாதிரி பிளேயர் தான் வேணுட்டு இழுப்பாங்க 23 திருப்பி உள்ள அனுப்புவாங்க ரொம்ப ரொம்ப ஓவரா ஆடிட்டு தான் வருவாங்க அவங்க ரொம்ப ஓவரா பேசினாங்க இன்னைக்கு தேவைதான் அது ஒரு சென்ட் பேட்ரிக்ஸ்ல ஞாபகம் இல்லையா அங்கிள் இருந்தாரு ஆமா நானும் நான் இல்ல அங்கிளும் அபிஷேகம் டேய் வண்டறடா வளாலடா அவுட் ஆயிடுவான் அப்பாவலே பிளேட் ஓபன் அவன் வண்டோனா அன்னைக்கு சென்ட் பேட்ரிக்ஸ் அங்கிள் தான் ஓபனிங் ஆனாரு அதுலயும் 4 அடிச்சிட்டு உருண்ட பால் அவுட் I was stand and Abhishek chasing all the wide balls. அந்த 4 வாட்டி அதுலயும் 4 வாட்டி ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல 4 செகண்ட் பால் அங்க ஆமா நான் அடிச்சறேன் எல்லாம் அபிஷேக் போட்டானுங்க 4 வாட்டி பேட் வேணாடா எல்லாம் போல அடிக்க பாக்குறான் அது அப்புறம் அதே மாதிரி லாஸ்ட் 3 ரன்ஸ் போட்டா பாரு உருண்ட பால் அவங்க பாரு இங்க இருந்தா டேய் பேட்டிங் வெல்ல போடுறானே அட போய் சேஸ் பண்ணி டிஃபென்ஸ் ஆடுறான் ஆமா பேட் மேல போயிட்டு இப்படி டிஃபென்ஸ் ஆடணும் சூப்பரா அந்த கோச் செம கடுப்பாயிட்டா திருவாங்க வேலைய பண்றாங்க வைட் போர்டர் பால் இருக்குல வைட்ல விட மாட்டேங்க வைட் போர்டர் பால்ல போய் சேஸ் பண்ணி டிஃபென்ஸ் கோச் வேற வெல்ல கட்டறான் டேய் பேட்டிங் வெல்ல டு வின் கோச் 2 to win வேணும்னு ஒண்ணு வெறும் டாட் பால் ஆடிட்டு இருக்காங்க 4 ஓவர் சேட்ரா டேய் அந்த கோச் அந்த 4 இது கோச் உள்ள கத்திட்டு இருக்காரு அவுட் வெரி ஃபாஸ்ட் ஆயிட்டு வெயில் பேட்டிங் வெல்ல தூக்கி போட்டு போறான் ஏய் எவ்வளவு வேணும் 20 இப்போ நம்ம 4 பிளேட் அவங்க தப்பி தவிர 114 மேட்ச் டெஸ்ட்ங்கடா ஆமா 114 போனஸ் பாயிண்ட் அதுவும் போனஸ் பாயிண்ட் சீரியஸ் கூட சோ நம்ம பாட்டனா 336 பாயிண்ட்ஸ் வேற ஒரு கேட்டேன் போனஸ் பாயிண்ட் ஸ்கோரர் தான் போணும் இன்னைக்கு மேட்ச் போட சொல்றேன் இல்ல இல்ல நான் அது நான் போட சொன்னேன் கீப்பிங்ல இல்ல கவர் மேட்ச்க்கு கவர் விட்டா சிஸ்டர் டேய் கவர் அடிச்சாடா இப்படி கையை விட்டா இல்ல இல்ல நான் பேசுறேன் கேட்ச் விட்டான்டா டேய் அர்ஜுனோட ஃப்ரெண்ட் யாரோ கண்ணு ஓவே பிளேயர் டேய் அது 4 போகுது ஏய் யோகே அன்னைக்கு அர்ஜுன் குவாலிட்டியா போட்டான் அர்ஜுன் சூப்பரா போட்டான் அப்புறம் கீப்பிங்ல லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லாத்தையும் போட்டான் ஆமா அதுக்கு அப்புறம் என்ன சான்ஸ் பண்ணாங்க கடைசில வேலைய வேணாம்ப்பா சான்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆமா எங்க போறான்ல கிரீஸ்னா முன்னாடி எங்க இருந்து குச்சி போட்டா ஒரு பால் கிரீஸ் தாண்டி நீங்க மேட்ச் ஆடாத நீங்க மேட்ச் ஆடுறது சார் அடு அன்னைக்கு நீ தானே இருந்த அங்க வெளியில கோச் மாதிரி சார் அட யோகி வேற போட்டா சார் நான் கேவி பண்ணுவேன் டவுட் எல்லாம் போட்டுனே இருக்கா சார் அட முடிக்கிறேன் ஆஃப் சைடுல போடுறானா கரெக்ட்டா யார்க்கர் போடுறா சார் எனக்கு காலையா இருக்குல்ல நாங்க திருப்பி ஸ்விட்ச் பண்றோம் ஒரு டாட் பால் ஆனடா போலர் வந்து எனக்கு ஆட தெரியல அப்ப அப்படினா செட்ட வரது திட்டிடா 16 அடுத்த ரெண்டு பால் ஆமா 16 ரன்ஸ் நானும் பிரதாப் 20ங்கறானே ஏய் பேட்டிங்கே கோயில 15 runs. நான் பேட பண்ணி வெயிட் பண்ணிருக்கேன் பேட்டிங் வருவானே அப்ப நான் பேட ஊத்திட்டுமா ஏய் ஆமா நீ பேட்டிங் ஆட கூடாது ஏகமே ரன் அவுட் ஓவர் பேர்ல போட்டாங்க விசேஷ் பே மாத்ரா டேய் ஸ்கோர் ரேங்கடா சேவ் இட்லி சேவ் ஃபிகர் சார் ரன் அவுட் ஓவர் பேர் 4 பேர் டேய் 11 runs 11 runs ஆனா டோல் இந்த மாதிரி பண்ணுவாங்க only 11 runs fine போய் உள்ள சொன்னாங்க சார் அதுல கேட்டு ஓட எங்க எப்படி அது வீடியோ நான் வரட்டும் அங்க தான் அவருக்கு we only giving scoring குடுக்குறேன்றாரு நீங்க மேட்ச் ஜெயிச்சிட்டு ப்ளீஸ் செஞ்சுரிஸ் ஆடிங் போனஸ் பாயிண்ட் டு கம் அப்படியே அந்த ரன் அவுட் மாத்தீங்கனா 2 பாயிண்ட் 5 ஸ்கோர் அங்க
மேட்சுக்குள்ள போனஸ் முன்னாடியே முடிஞ்சிடணும்ல 20 ஓவர்ஸா 23யா 22 ஓவர் முன்னாடியே 3 ஓவர் ஸ்பேரா வச்சான். ஏய் 5ங்கறாரு நீ 3ன்ற என்னடா பண்ணி ஏதோ வருதுல போனஸ் பண்ணி அவ்வளவுதான். நாங்க 18 ஓவர்ஸ் மேட்ச் முடிச்சிட்டோம். அது அந்த செகண்ட் மேட்ச் ரெடி கிரவுண்ட் ஏய் நீ ரெடியாறா ஹெல்மெட்லாம் போட்டு நான் அடுத்த சண்டே போடுறேன் மேட்ச் சாட்டர்டே போடுறேன். ஆமாடா அந்த 7 ரன் 6 ரன் மேட்ச் அப்படி இருக்கும். அப்படியே பக்கத்துலயே மேட்ச் இல்ல ட்ராப் மாட்ட போட்டாங்க. bowling போடும்போது போணும். நல்ல விக்கெட் அது அந்த செகண்ட் மேட்ச் நான் போட்டாடா. நம்ம பேட்டிங் விக்கெட் சூப்பர் வேறடா நேரா அந்த பீக்ல 6 பால்லாம் 4 போய் அப்படியே போய் பவுண்டரில போய் விட்டுட்டு பாரு. இப்போ ஆஃப் சைடுல தான போட்டாங்க டேய் பால் பவுன்ஸ் ஆகல அப்படியே போய் டப்பா விழுந்துடா. you are not giving the runs ஆட்ரா சாட்ரா பிரணவ் அச்சாடா மொட்டை மாடி யாரு 5 more runs. பேட்டிங் இருக்கு நான் சொல்றேன். அம்பையர் கிட்டலாம் கையா கொடுத்துருவாங்க. 5 runs to win 5 runs to win boy இந்த பாலே முச்சுறோம் 6 அடிச்சு. நான் அப்பவே கேட்டேன் பேட கழட்டிட்டு மாதிரி. ஏய் இப்போ கட்டாத யாரா 1 2 பேர் கட்டாதீங்களா நீங்களா மேட்ச் அவுட் ஆகுவாங்க. கழட்டல नीरज वेट करो. பாத்தீங்களா ராமா ஏய் ஏய் நீரஜ் என்ன சொல்றாங்க? 2 பேர் பாட கட்டாதீங்க அவ்வளவுதான் சொல்றேன் நீ சொன்னது அப்படியே ராமா. வைட் அண்ட் ரன் வைடு போறது என்ன வாங்க எங்க வைட் 5 ஏய் கேட் கேம்டா அவ்வளவுதான் வைட் அண்ட் அவுட். அதாவது நான் டாஸ் கொடுத்தா ஓகே காட் தி பாயிண்ட். குமாரா சேர என்ன கை காக்குறேன் நான் வேற பாட்டு किशोरी जी क्रिकेटर्स किशोरी जी क्रिकेटर्स அதான் சொல்றேன் ஜோக்கி அப்படினு How was the experience, sir? Hey, you are the culprit. He is just saying that you have hit it. Played here. Played, sir. Played, boy. Played, boy. Played, sir. Bowling na. Nice bowling na. Good bowling, boy. Nice bowl, boy. Played, sir. Played, sir. Nice bowl, though. What's your name? Arav. Played, sir. चलो க்ளோஸா வருவேன் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பாருங்க லாஸ்ட் 10 ஸ்கோர் மேட்ச் க்ளோஸா Played, வருது sir. Well played. நாளை காட்டு கிட்டத்தட்ட போன வாட்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. Watch your video. I'll send you on the Crick Heroes link. You are on the Crick Heroes, right? I'll send you. No problem. Chalo.